3:17க்கே விடிய காத்தால நான் எழுந்திரிச்சு என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதாவது பாத்திரம் விளக்குற வேலையை மட்டுமே ஒரு 3 மணி நேரம் செஞ்சேன்னா நம்புவீங்களா? வீட்டில் இருக்கிற அத்தனை பாத்திரத்தையும் எடுத்து போட்டு விளக்கிட்டு இருந்தேன். ப்ளஸ் குழந்தையோட டாய்ஸு. அதுக்கப்புறமா வீட்டில் மாப் போடுறது இந்த வேலை எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் எதுக்குன்னா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பழனிக்கு பாத யாத்திரை போகிறாரு. ஸோ அதில் இன்னிலேருந்து மாலை போடுறாரு, பத்தியாக இருக்க போகிறாரு. அந்த ரீசன்னால் அவர் வரத்துக்குள்ளே வீட்டில் எல்லா ப்ரிப்ரேஷன்ஸுமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனோட கிளிப்ஸ் தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு முன்னாடி நாளே நம்ம பண்ணியிருக்கலாம் தான். பட் ஆஃபீஸ் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்தோடனே தூங்கிட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அவருக்கு ஃபஸ்ட்டு டே விருந்து வந்துட்டு சாப்பாடும் சட்னியும் தான். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதுக்கு மேலே முடியல. ஏன்னா 2:40லேருந்து நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஸோ அதனால் எனிவே அவ்வளோதான், சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் யுவர் சர்னா. பாய் டு ஆல்.